ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டட் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் இந்த கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டட் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டோர் ஓப்பனிங் டைம் காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான் என்னுடைய ஸ்டோர் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த டைம் மட்டும் என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் காமிச்சா போதும், மற்ற டைம் என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கூகுளில் காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை எப்படி செட் பண்ணுறது அப்போ தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் உங்களோட கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கேம்பெயின்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்டது வரும். இங்கே போய்ட்டு ஆடியன்ஸ் கீவேர்டு அண்டு கண்டென்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கீழே ட்ராப் டவுன் இருக்குது, என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்துடும். இங்கே ஆட் ஷெட்யூல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஆட் ஷெட்யூல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கா, ஷெட்யூல்னு சொல்லிவிட்டு அதை கவனமாக பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் கேம்பெயின் கேட்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறதுனால எந்த கேம்பெயின்ஸ்க்கு வந்து ஆட் ஷெட்யூல் பண்ணுறேன்னு கேட்கும். நீங்கள் இன்கேஸ் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணிங்கன்னா ஒரு கேம்பெயின் மட்டும் காமிக்கும், ஓகேங்களா. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம்பெயின்ஸ்க்கு வந்து ஆட் ஷெட்யூல் பண்ண போகிறேன், டிவின்ற கேம்பெயினுக்கு. ஸோ நான் டிவின்ற கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே வந்து ஒரு டைமிங் கொடுத்துக்கலாம், இல்லை நமக்கு எந்தெந்த டைம் வேணுமோ அந்த இது கொடுத்துக்கலாம், இல்லை டெய்லி வேணுனாலும் டைமிங் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ நான் இந்த இடத்துல போய்ட்டு ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் டேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, திரும்ப ஆடுன்னு கொடுத்து ஒன்று கொண்டு வந்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு என்ன ஆப்ஷன் ஷோ ஆகணும்னா, என்னுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மண்டே டு 7 டேஸ் ஆல் டேஸ் அப்படின்ருக்கு. ஆல் டேஸ்ன்னு கொடுத்துட்டு காலையில் 10 மணிலேருந்து இங்கே போய்ட்டு 10 மணின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன், ஈவினிங் 6 o'clock, ஓகேங்களா. இது ரெண்டு தேவையில்லைன்னு அந்த இன்ட்டு பட்டன் இருக்கு பாருங்கள், இன்ட்டு இதை கொடுத்தேன்னா இன்ட் ஆயிரும். இப்போ என்னுடைய இந்த டிவின்ற கேம்பெயின் வந்து எல்லா நாளும் காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ரன் ஆகும், ஓகேங்களா. இப்போ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரைட் சைடு 3 டேட் இருக்கு பாருங்கள், இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை வந்து 12 o'clock ஃபார்மேட்டாக 24 hours ஃபார்மேட்டான்னு செட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்ம இப்போ 24 hours கொடுத்தோம்னா இந்த ரயில்வே டைமில் காமிக்கும், 12 o'clock கொடுத்தோம்னா நம்மளுடைய டைம் அந்த மாதிரி காமிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தெளிவாக ஒன்று கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து சேவ் ஆயிரும், ஓகேங்களா. இன்கேஸ் இப்போ நான் என்னால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால சேவ் பண்ண முடியல. இன்கேஸ் நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் டேட் வேறு கொடுக்கணும் அப்படின்னு ஜஸ்ட் ஆட் கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காலைல கடை சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவேன், 7 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவேன், 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வேணும், சாரி ஏஎம் கொடுத்துட்டேன். இது ஏஎம் பிஎம்ன்றதை கவனமாக பாருங்கள். 7 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் வேணும். செவ்வாய்க்கிழமை எனக்கு எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் வேணும், இந்த மாதிரி ஒரு டேஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டு இங்கே சேவ்னு கொடுத்துட்டேன்னா சேவ் ஆயிரும், ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இது வேணுமோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா அந்த டைம் மட்டும் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கும்.